ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைங்களுக்கான பட்டுப்பாவாடை சட்டை. இது ஆன்லைனில் இந்த பிறந்த குழந்தைங்களுக்கான பட்டுப்பாவாடை சட்டை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்த உடனே ரொம்ப குட்டியாக இருக்கும். அது நீங்கள் ஆர்டர் பண்ணி உடனடியாக வேணும்னு வாங்கும்போது 2000 ரூபா 1500 இப்போ இந்த ட்ரெஸ்ஸு நான் காமிக்கிறேன். இது 2000. இந்த கவுனு 2000 போட்டு பிறந்த குழந்தைக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ அதே அளவு கொடுத்து நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ குயிக்காக இதுக்கான அளவுகள் எடுத்து நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ அண்ட் அப்படியே ஸ்டிச்சிங் வீடியோ ரெண்டு ஒன்றா போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இதை உங்களுக்கு இப்போது நம்ம இதில் அளவு எடுக்கலாம். இந்த அளவுகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீட்டில் பிறந்த குழந்தைங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கோ நீங்கள் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஈஸியாக நீங்கள் தைச்சு பழகின எல்லாருமே தைக்கிற மாதிரி ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு இதை தரேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம எப்பவும் போல் உடம்பு சுற்றளவு அளவு எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் 7.5 2 மடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸு. இப்போது 7.5 இருக்குது. 7.5 கூட நம்ம ஒவ்வொரு இன்ச்சு சைடில் வச்சுக்கலாம். 7.5 கூட ஒவ்வொரு இன்ச்சு, அப்போ 2 இன்ச்சு சைடில் சேர்த்தும் போது எவ்வளோ வரும்? 7 7.5 7.5 இருக்குது. கரெக்டு. 7.5யோட 2 இன்ச்சு சேர்த்தும் போது 9.5 இன்ச்சு வரும். நம்ம ஒரு 10 இன்ச்சு வச்சு மடித்து போட்டுக்குவோம். 2 மடித்து போடணும். இப்படி 2 இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இதனோட அளவு 10 அப்படிங்கும்போது நம்ம ஒரு சைடு தான் வைக்க போகிறோம். இதில் 5 இருந்தால் போதுமானது. இது பிறந்த குழந்தைக்கானது, 15 நாள் பேபிக்கான அளவு இது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது உயரம். இந்த மேல் பார்ட்னோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். 5.5 பாருங்கள். 5.5 தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச்சு 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்குவோம். நம்ம இதை அப்படியே நேராக கட் பண்ணி எடுக்கலாம். 2 தட்டு ஒன்றா கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் நேராக கட் பண்ணி எடுக்கிறேன். நேராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நான் ஒரு தட்டை வெட்டி எடுத்துடுறேன். இதையும் நம்ம அதே அளவு போட்டு மடிச்சுக்குவோம். பேக் சைடு அண்டு ஃப்ரண்ட் சைடு ரெண்டையும் ஒரே இதில் நம்ம கட் பண்ணலாம். ஒன்று மேலே ஒன்று. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடையும் இது மாதிரி 2 மடித்து போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைடையும் இதே போல் 2 மடித்து போட்டுடுங்க. இப்போ இதனோட உயரம் 6 6.5 கரெக்டான அளவு உயரம் இருக்குது. சுற்றளவு 9.5 வேணும். 9.5னா இவ்வளோதான். 7.5 இருந்துச்சு. 15 பாதினா 3.5 தான் வரும். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ தான். இதனோட அளவு இவ்வளோ தான். உங்களுக்கு இதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். கழுத்தினோட அகலம் இதுக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதுக்கு ஒரு கழுத்தினோட அகலம், இந்த குழந்தைங்களுக்கான கழுத்தினோட அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை அளவில் எடுத்துக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது பிறந்த குழந்தைக்கானது ஒரு 1.25 இன்ச்சு. சும்மா குட்டி பொம்மைக்கு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கழுத்தினோட உயரம். அடுத்தது கழுத்தினோட உயரம் 2 இன்ச்சு. இது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுக்குமே 2 இன்ச்சு வச்சுருங்க. கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷோல்டர்னோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பேபிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா இது அளவாக இருக்குது. அந்த குழந்தைக்கு இது ரொம்ப அளவாக இருக்குது. 2.5 2.25 அப்படின்னா 5.5 வர மாதிரி நம்ம வச்சு இதை கட் பண்ணிடுவோம். இவ்வளோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு இப்படி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் இப்படி கொண்டுட்டு போங்க. இப்போது நீங்கள் இதை நான் அளந்து பார்த்தீங்கன்னா 5.5 வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கிருந்து வளைவாக அளந்துக்கலாம். பாருங்கள், 5.5
கரெக்டாக பர்ஃபெக்டாக 5.5ல் நிற்கிது. இதை நம்ம உடம்பு சுற்றளவாக வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவு ரெடி அளவு 4 4 8. ஓகே, இங்கே கீழே இடுப்பு சுற்றளவு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கும்போது இடுப்புக்கிட்ட எல்லாம் பெருசாக எல்லாம் ஒரே மாதிரி அளவுகள் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது எக்ஸ்ட்ரா அளவு, இது இந்த அளவு இந்த அளவு எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சா? இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே 2 சைடும் ஒரே அளவே இருக்கட்டும். இதுக்கு நம்ம வந்துட்டு ஜிப்பு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ப்ரெஸ் பட்டன் அந்த காலத்துலலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த பட்டன் தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா குழந்தைக்கு வந்துட்டு அழுந்து ஜிப்பெல்லாம் வச்சா அழுந்தும். இது மேல் பார்ட்னோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்கர்ட்டு. ஸ்கர்ட்னோட ஒரிஜினல் ஒயரம் எவ்வளவு அப்படின்னு நம்ம அளவு பார்ப்போம். அளவு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டுக்கு இங்கே நான் 1/2 இன்ச்சு தையலுக்கு கூட வைக்கிறேன். 9 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், 9 இன்ச் இருக்குது. 9 இன்ச்சில் எப்போவுமே இடுப்பு சுற்றளவுலேருந்து 3 மடங்கு அந்த ஸ்கர்ட்டுக்கான துணி வேணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஃப்ரில் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி வேணும்னா இப்போ இதில் வந்து நான் 9.5 இன்ச் ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக வச்சு ஒரு பார்ட்டு வெட்டி வச்சுருக்கேன். அந்த இடுப்பு சுற்றளவுலேருந்து 2.5 மடங்கு ஜாஸ்தியான அளவு கவுனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அவங்க நல்லா நிறைய பஃபியாக இருக்கிற மாதிரி. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும் பாருங்க, நல்ல பெருசாக இருக்குது. இந்த மாதிரியே வேணும்னு கேட்டதுனால நான் 2.5 மடங்கு வெட்டி வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்து அந்த ஸ்கர்ட்னோட உயரத்துலேருந்து ஒரு இன்ச் மேலே இருக்கணும். இப்போ ஸ்கர்ட்னோட உயரம் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இது லைனிங் கிளாத்தினோட உயரம் அதை விட 1 இன்ச்சு மேலே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்து அந்த அளவை விட ஒரு 2 மடங்கு இந்த அளவு இங்கே இவ்வளோ இருக்குன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் கம்மியாக வெட்டியிருக்கேன். இப்படி இருக்கும்போது இந்த லைனிங் கிளாத்தை நம்ம ஃபுல்லாக பெருசாக போடும்போது அந்த கவுன் வந்து நல்லா பஃபியாக அப்படி தூக்கி கொடுக்கும். அதுக்காக லைனிங் கிளாத்து அதே அளவு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோக்கு போகலாமா? வாங்க ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆல்ரெடி இந்த கவுனுக்கு வந்துட்டு நம்ம லேஸோ மற்ற எதுவுமோ கழுத்தில் துணியோ அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அடிக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் இது பிறந்த குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிறந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நம்ம நிறைய அதை இதையும் கொடுத்து அழுத்தம் கொடுத்தோம்னா போட்டுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் எதுவும் கொடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த துணியினோட மேல் பகுதியை எடுத்துக்கோங்க. இந்த லைனிங் கிளாத்தினோட பகுதியையும் எடுத்துக்கோங்க. இப்படி போடுங்க. போட்டுட்டு நம்ம கழுத்து அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் திருப்ப போகிறோம். ஏன்னா அந்த அளவு கவுனில் அந்த மாதிரி தான் தைச்சிருந்தது. அப்படி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு அழுந்தாது. சரிங்களா? அதனால் நம்ம அதே போலவே இதையும் ஸ்டிச் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. இங்கே வேண்டாம், கழுத்தில் ஃபஸ்ட்டு கரெக்டான அளவாக வச்சுக்கோங்க. அப்படியே கழுத்தில் வச்சு ஒரு தையல் ரவுண்டாக நம்ம கழுத்து அடித்து திருப்பவும் இல்லைங்களா, அதே மாதிரி அடிச்சிருங்க. ஃபஸ்ட் இது எல்லாருமே புதுசாக தைச்சி பழகின எல்லாருமே கூட இதை தைக்கலாம். இதை தைச்சிட்டு சேர்ந்தா மாதிரியே இந்த கையில் ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, இங்கேயும் நீங்கள் தைச்சிருங்க. 2 சைடுமே இந்த ஆம்கோல் பகுதியிலையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். திருப்பறதுக்குள்ள இந்த இடத்துக்கெல்லாம் இந்த டாக்கா கொடுத்துருங்க. கட்டிங் கொடுத்துட்டு திருப்புங்க. இந்த கையிலையும் கொடுத்துருங்க.
இப்படி திருப்பிட்டிங்கன்னா இந்த உள்ளே விட்டு இந்த ஷோல்டர் பகுதியை இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து விடுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் இந்த ஷோல்டர் பகுதியும் உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி வரும் இந்த ட்ரெஸ்ஸு. இதை நம்ம ஒரு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்குவோம். இப்போது இப்படி கரெக்டாக கழுத்துக்கிட்ட வச்சு ஒரு படிமான தையல் போடலாம். அப்படியே லைட்டாக கழுத்தினோட வளைவுகள் அதே மாதிரி இருக்கிற மாதிரியே கொண்டுட்டு வாங்க. கரெக்டாக துணியை கையில் எடுத்து விட்டு கொண்டு வாங்க. ஏன்னா சின்ன துணி இல்லையா, பொம்மைக்கு தைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரிய துணி ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த குட்டி துணி தைக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியே இந்த ஷோல்டர் பகுதியிலையும் ஒரு தையலை போட்டு கொண்டுட்டு வந்து நீங்கள் இந்த ஷோல்டரையும் படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு ஒரு தையல் போட்டுடுவோம். அதே போல் இந்த பக்க ஷோல்டரையும் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பகுதிக்கு வேலைகள் முடிஞ்சிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஷோல்டரை பிசுறு இல்லாமல் தைப்போம். ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கும்போது பிசுறு இல்லாமல் இருந்தால் தான் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் மேலே இதை வைங்க, கீழே இந்த கழுத்து பகுதியை கீழே வைங்க, மேலே இதை வைங்க. வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி கேப் இருக்கணும். நம்ம வந்துட்டு பிசுறு இல்லாமல் தைக்கிறதுக்கு வேணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா நான் அடுத்தது ஆம்கோலெல்லாம் தைக்கிறது அப்புறமா தைப்போம். ஏன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அதே மாதிரி கீழே லைனிங் கிளாத், மேலே நெக் பேட்டர்ன், கீழே லைனிங் கிளாத், மேலே நெக் பேட்டர்ன், இந்த மாதிரி வச்சு ஷோல்டரை இந்த பக்கம் 1/4 இன்ச் விட்டுடுங்க, இந்த பக்கம் 1/4 இன்ச் விட்டுடுங்க. இந்த மாதிரி தைங்க, ஓரத்தில் வச்சு தைக்காதீங்க. இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுடுங்க. அதை டபுள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. தைச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த இடத்துல இந்த கழுத்து பகுதி இருக்குது இல்லையா, இங்கேயும் நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம படிமான தையலாக போட்டு திருப்புறத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே திருப்பாத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தையல் தைச்சிட்டு வாங்க. இந்த நடுவில் இருக்கிற துணி தையலில் மாட்டிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் இழுத்துக்குவாங்க. இப்படி தைச்சிக்கிட்டே வாங்க. தைச்சிட்டு வந்து ஷோல்டர்கிட்ட வந்து இப்படியே நேராக கொண்டுட்டு வந்து இங்கே கழுத்து இருக்கிற இடத்துலையும் அதே மாதிரி தான். இந்த துணியை கொஞ்சம் இந்த பக்கமாக தள்ளி விட்டுட்டு இதை மட்டும் ஓகே. அதே போல் இந்த பக்க துணியையும் இப்போ நான் இதை எடுத்துட்றேன் வெளியில், உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பக்க துணியிலையும் இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே தைச்சிட்டு வரணும். இதை கொஞ்சம் இப்படி நகர்த்திக்கோங்க, அப்போ தான் இது தையலில் மாட்டாது. இந்த மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் இல்லை, தைச்சு திருப்புறத்துக்கான தையல் போடுறோம். ஷோல்டரில் தைக்கிறோம். அடுத்து இந்த கை ஆம்கோல் பகுதிக்கிட்ட வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த உள்ளே இருக்கிற துணியை இப்படி கொஞ்சம் நவுத்தி விட்டுக்கிறீங்க. இந்த துணி மட்டும் ரெண்டும் இருக்குது. இது மேலே நீங்கள் ஒரு தையல் போடுறீங்க. ஓகேவா? இப்போ தைச்சாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, இந்த ஷோல்டர் பகுதியில் இந்த கார்னரில், அதே மாதிரி இந்த கார்னரில் அப்போ தான் இது திருப்புறத்துக்கு இந்த இடத்துல நல்லா வசதியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த கார்னர் எல்லாம் திருப்பி விட்டுக்கிறீங்க. இந்த வளைவு பகுதிகளில் கொஞ்சம் கட்டு கொடுத்துக்கிறீங்க. இப்படி கொடுத்துருங்க. இந்த ஆம்கோல் பகுதியிலையும் கொடுத்துருங்க. ஃப்ரண்ட்டில் எந்த மாதிரி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இப்போது பேக் சைட்லேயும் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இப்படி திருப்பி எடுத்துருங்க.
இப்படி திருப்பி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது மேலே இன்னொரு படிமான தையலை நம்ம போட்டு எடுத்துருவோம். கைக்கு தனியாக துணியெல்லாம் கொடுத்து தைக்க வேண்டாம். ஏன்னா குழந்தைங்க அப்படின் போது அழுத்தமாக இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு கைக்கு துணியெல்லாம் கொடுத்து தைக்க வேண்டாம், அப்படியே தைக்கலாம். இது மேலேயும் நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். ஷோல்டர், கழுத்து 2 இடத்துலையும் படிமான தையல் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். இந்த பிசிறுகளை கைக்கு கை வெட்டிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி எடுத்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் உங்களுக்கு பிசிறு இல்லாமல் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு போடும்போது அழுந்தாது. சரிங்களா? அதுதான் மெயின். பச்சை குழந்தைங்களுக்கு துணி தைக்கும்போது இது மெயினாக பார்க்கணும் நீங்கள். அதனால் அழுந்தாமல் இருக்கும் நல்லா. நெக்ஸ்ட்டு இந்த கழுத்து பகுதியில் படிமான தையல் போடுறோம். நீங்கள் ஒரு குழந்தைங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கிளாத் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையாலவே பட்டு ட்ரெஸ்ஸு பொன் குழந்தைங்களுக்கு தைச்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு 15 நாள் ஆன குழந்தையிலிருந்து 3 மாதம் ஆகிற குழந்தை வரைக்கும் இந்த ட்ரெஸ் போடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இதனோட அளவுகள் இருக்குது. ஸோ தைச்சாச்சு. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல பட்டன் வைக்கிறதுக்காக நம்ம மடக்கி தைக்கணும் இல்லையா, ஒரு துணியை கொடுத்து அது ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே பட்டன் வைக்கிறதுக்காக தைக்கிறது. லைனிங் கிளாத்தில் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளவு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம ப்ரெஸ் பட்டன் தான் வைக்க போகிறோம். அதனால் இதை இப்படி மேலே வச்சு இப்படி தைங்க. உள்ளுக்குள்ளே தான் மடக்கி கொடுக்க போகிறோம், வெளியில் இருக்க போகிறது இல்லை. இது அதே போல் இங்கேயும் அதே மாதிரி 2 சைடுமே இந்த துணியை கொடுத்து உள்ளே தான் நம்ம மடக்கி கொடுக்க போகிறோம் இந்த ட்ரெஸ்ஸில். ஏன்னா கவுன் ஃபுல்லாக பட்டன் வேணும் இதுக்கு. அதனால் போட்டு கழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம ஃபுல் கவுனாக இருந்தால் தலையோடு போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த ட்ரெஸ்க்கு. சரிங்களா? இது என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்கிற இந்த பிசுரை இப்படி உள்ளே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை மேலே இப்படி வச்சு ஒரு படிமான தையல் போடுங்க. இந்த மாதிரி நம்ம இது வந்துட்டு ப்ளவுஸ்க்கெல்லாம் ஊப்பட்டி வீப்பட்டி வைக்கிற மாதிரி மெத்தடு தான். ஆனால் அது வெளியில் வச்சு தைப்போம். இது நம்ம அப்படியே உள்ளே மடக்கி விடுறோம். அந்த மாதிரி இருக்கணும் குழந்தைங்களுக்கு. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுலேயும் இந்த ஃபோல்ட் பண்ணிடுங்க. மேலே இப்படி திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் போடுங்க. தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கமாக இருக்கிறத இப்படியே க்ளோஸ் பண்ணி கரெக்டாக சின்னதாக பட்டன் வைக்கிற அளவுக்கு, சரிங்களா, பட்டன் வைக்கிற அளவுக்கு மடக்கி தைச்சிருங்க. அடுத்தது இந்த சைடும் அதே மாதிரி பட்டன் வைக்கிற அளவுக்கு மடக்கி தைச்சிடலாம். எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா நீங்கள் வெட்டிடுங்க. ரொம்ப பெருசாக வச்சுருந்தீங்கன்னா வெட்டி எடுத்துருங்க. கரெக்டான அளவு மட்டும், பட்டன் வைக்கிற அளவுக்கு மட்டும் இருக்கட்டும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இப்போ நம்ம இதனோட அளவுகள் எல்லாம் தைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். இந்த கவுனை ஃபுல்லாக 2 சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இதுக்குமே வந்து நீங்கள் ஓவர்லாக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு துணி வந்து குத்தும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இப்படி நேராக வச்சு ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு.
மேல் பகுதியிலேயே துணியினோட மேல் பகுதியில் சரியான அளவு வச்சு ரெண்டையும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போடுங்க. ரெண்டு சைடுமே அதே போல் ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நல்லா கெட்டி தையலாக போட்டு ஓரத்தில் தைக்கிறீங்க. ரொம்ப நடுவில் அளவாக இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, ஓரத்தில் வரணும். இந்த தையல் ஓரத்தில் வந்துருச்சா? இப்போ தைச்சதுக்கப்புறமா இப்போ திருப்பி நம்ம உள்பக்க தையல் போடும்போது குழந்தைங்களுக்கு இது உறுத்தாது. இங்கே பாருங்க, இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பினீங்கன்னா இப்போ இது உள்பக்கம் வரும்போது குழந்தைங்களுக்கு இது உறுத்தாது. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாருமே தைங்க. இப்போ நம்ம இதனோட அளவு வந்துட்டு 15 இன்ச்சு இருந்துச்சு. கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அளவு எடுப்போம். 7.5 இந்த இடத்துல இருந்தது, கரெக்டாக இருக்குது இந்த இடம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலையே தைக்க ஆரம்பிப்போம். ஒரு 2 தையல் இல்லை நீங்கள் 3 தையல் போட்டுக்கோங்க. குழந்தைங்க ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆக வேணும்னா பிரித்து விட்டு கூட போட்டு விடலாம். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பிசுறுகளை கைக்கு கை கட் பண்ணி எடுங்க. நம்ம வந்துட்டு இதுக்கு நான் 3 தையல் போட்டு கொடுக்குறேன் அவங்களுக்கு 1 by 1. அதே மாதிரி இந்த பக்க ஷோல்டர்லேயும் இப்படி திருப்பி கரெக்டாக அளவு வச்சு 3 தையல் 1 by 1 பிரிக்கிற மாதிரி வசதியாக நம்ம இதில் போட ஆரம்பிப்போம். மூணாவது தையலையும் போட்டாச்சு. இனி அடுத்து நம்ம ஸ்கர்ட்டுக்கான வேலைகளை பார்ப்போம். ஸ்கர்ட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்கர்ட்டு துணியை இதனோட அளவுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வரணும். சரிங்களா? இதனோட அளவு எவ்வளோ இருக்குன்னுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பார்த்துக்குவோம். டேப்பில் அளவு எடுக்கும்போது 14 இன்ச் வருது. சரிங்களா? 14 இன்ச்சுக்குள்ளே இந்த நம்ம ஃப்ளீட்ஸை கொண்டு வரலாம். ரொம்ப துணி நிறையா இருக்க வேண்டாம். குழந்தைங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம், தப்பில்லை. இதை எடுத்து இந்த பக்கமாக வச்சுருவோம். இப்போ இதில் வந்துட்டு இந்த ஓரம் இப்போ பிசுறாக தான் இருக்குது. நான் இதுலேயும் ஒரு துணியை கொடுத்து நான் மடக்கி அடிக்கணும், அதனால் இதை பிசுறாக தான் விடுறேன். சரிங்களா? இப்போ இதில் வந்துட்டு நம்ம லைட்டாக அப்படியே ஃப்ரில் கொடுத்துட்டே வரலாம். கொஞ்சம் தூரம் நான் ப்ளைனாக வச்சுருக்கேன். அப்படியே இந்த மாதிரி குட்டி குட்டியாக அவங்க அளவில் இருந்தது இப்படி தான் இருந்துச்சு. அதனால் இதே மாதிரி கேட்டிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு சேம் அதே போல் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி வைக்கலாமா இல்லை பெருசு பெருசாக வைக்கலாமா யோசிக்கிறதா இருக்குது. இப்படியும் ஒரு ஃப்ளீட்ஸ் வைக்கலாம், இல்லை பட்டையாக வேணும்னாலும் பட்டையாக வைக்கலாம். நான் பட்டையாக வைக்கிற மெத்தட் காமிக்கிறேன். இந்த துணியில் பட்டையாக வச்சு நல்லா அயர்ன் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் தூரம் துணியை விட்டுடுங்க, இங்கிருந்து எடுங்க. இப்படி இப்படி துணியை கொண்டு போய் உள்ளே கொடுங்க. சரியா? இந்த மாதிரி நல்லா உள்ளே கொடுத்து மடக்குங்க. மடக்கிட்டு அடுத்தது ஏன்னா இது குழந்தைங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்கர்ட்னோட சுற்றளவு பட்டையினோட அகலம் வந்து கம்மியாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்குன்னா பெருசாக நீங்கள் எடுக்கலாம். இது சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால இந்த சின்னதாக எடுங்க. இப்போது அதில் 14 வந்துச்சு. 14ல் 2 7, 7ல் பாதி 3.5 இன்ச்சு இந்த ஃபஸ்ட்டு சுருக்குக்குள்ளே வந்திருக்கா பாருங்கள். பர்ஃபெக்டாக 3.5 இன்ச்சில் இந்த ஃபஸ்ட்டு டக்குக்குள்ளே வந்திருக்கு. இந்த ஸ்கர்ட் தைக்கிற துணியை 4ஆக மடித்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இதில் 3.5 வந்துருச்சு. அப்போ நம்ம வச்சுட்ருக்கிற ஃப்ளீட்ஸினோட அளவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து 2வது கட்டு வரும்போது 7 இன்ச் வருதான்னு நம்ம அடுத்ததும் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி தைக்கும்போது துணி எக்ஸ்ட்ரா வெட்டி எறியலாம், இல்லை ஃப்ளீட்ஸ் வச்சு பத்தாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காகத்தான்
இப்போது நமக்கு அடுத்த கட்டும் வந்துருச்சு. இதுலேயும் நம்ம வந்துட்டு அளந்து பார்த்துக்குவோம் 7 இன்ச் வருதா. 3.5, இதுக்கு ஒரு 3.5, சரிங்களா. 7 கரெக்டாக வந்துருச்சு. இதே அளவே நம்ம வச்சுட்டு வருவோம், சரியாக இருக்கும். 14 இன்ச்சு தான் இதனோட இந்த குழந்தையினோட இடுப்பு சுற்றளவு. அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் தைக்கும்போது நீங்கள் ஸ்கர்ட் தைச்சோன்னே ஒரு அயன் கொடுத்துருங்க. ஃப்ளீட்ஸ் எல்லாம் அயன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மூட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளீட்ஸ், சரிங்களா. அது உங்களுக்கான ஒரு டிப்பு. நீங்கள் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அயன் பண்ணிங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லா சைடுமே அயனிங் ஆகும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இது நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது நம்ம தைக்கும்போது அவங்களோட கவுனில் அளவு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஃப்ளீட்ஸை எவ்வளோ வைக்கலாம் அப்படின்றத நம்ம அதுக்கப்புறமா பண்ணிப்போம். அதே போல் இந்த ஸ்கர்ட் துணியிலையும் நம்ம ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டு வரலாம். லைனிங் துணியில் சேம் அதே மாதிரி கொடுங்க. இது அதை விட கொஞ்சம் தான் நம்ம அளவு கம்மியாக வெட்டியிருக்கிறோம். அதனால் அதே அளவு கொடுத்துட்டு வாங்க. இதுவும் அதே அளவு 14 இன்ச்சு இருக்கணும் நமக்கு. அப்படி தான் வரணும், சரிங்களா. இந்த ஸ்கர்ட்டினோட லைனிங் கிளாத்து அதே அளவு நம்ம ஸ்கர்ட் அளவே கொடுக்கறதுனால கவுன் வந்து நல்லா பஃபியாக கிடைக்கும். அது ஒரு அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய லைனிங் துணி ஜாஸ்தியாகவே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 14 இன்ச்சில் நம்ம இந்த ஃப்ளீட்ஸை முடிக்கணும். நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்துக்குவோம், சரிங்களா. பத்தரை இருக்குது. நமக்கு இன்னொரு 4 இன்ச் வந்தால் போதும். இவ்வளோதான் இருக்குது. இதோட 10.5 இருந்துச்சு பாருங்கள். இதோட 14. இது எக்ஸ்ட்ராவாக நம்ம மடக்கி தைக்கணும், அதுக்காக இருக்குது, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கவுன் துணி ஸ்டிச் பண்ணணும் இல்லையா. இதில் இந்த லைனிங் கிளாத் இருக்கிற பகுதியில் வச்சு இப்படி தைங்க. லைனிங் கிளாத் இருக்கிற பகுதியில் வச்சு தைங்க. இதை மறந்துடாதீங்க. லைனிங் கிளாத் இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு இருக்கணும், இந்த பக்கமும் ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தைங்க. 1/4 இன்ச்சுங்கிறது ஒரு 1/2 இன்ச்சே இருக்கலாம். வச்சு இப்போ ஜாயின் பண்ணுங்கள். இந்த கவுனை முடிச்சுட்டு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கான சின்ன சின்ன டெக்கரேஷன் வேலைகளெல்லாம் செஞ்சு முடித்து நான் அதனோட ஃபோட்டோவை போடுறேன். அதையும் நீங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இது வந்து நல்ல அழகான ஒரு கவுனாக நமக்கு இருக்கும், சரிங்களா. இப்போது மேலே வச்சு இப்படியே தைச்சிடுவாங்க. இந்த மடிப்பை லைட்டாக அப்படி மடித்து விட்ருங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த துணியை பின்பக்கமாக வர்ற மாதிரி மடிங்க. ஃப்ரண்ட்டில் வேண்டாம், மடிக்க வேண்டாம். வெளிப்பக்கமாக மடித்து கொடுக்குற மாதிரி மடித்து கொடுங்க. அடுத்தது இப்போது இது தைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கர்ட் துணி எடுத்துருவோம். எடுத்துக்கிட்டு இதை ஸ்கர்ட் துணியை இதனோட மேல் பகுதி இருக்கிற இடத்துல இப்போ இங்கே வைங்க. இதுலேயும் இப்படி ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு இந்த பக்கம் இருக்கணும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும், பட்டன் வைக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணணும், அதுக்காக, சரிங்களா. இப்படி வைங்க. வச்சு இதையும் ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. ஃபுல் ஓப்பனாக இருக்க போகுது இந்த கவுனு. ஏன்னா பிறந்த குழந்தை அப்படின்றதுனால நம்ம பின்னாடி க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்காக தான் அந்த ஓப்பனுக்கு அந்த இடத்துல மடக்கி கொடுத்து துணிக்கு கொடுத்து நம்ம மடக்கி கொடுக்கணும். அதுக்காக தான் அங்கே நம்ம 1/4 இன்ச்சு துணியை விடுறோம். குழந்தைங்களுக்கு தைக்கும்போது இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், சரிங்களா. சின்ன குழந்தைங்க அப்படின்போது நம்ம ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக துணி விட்டுருந்தேன். கரெக்டாக இருக்குது அந்த இடம், அந்த ஃப்ளீட்ஸு. அதை விட்டுட்டு நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு அந்த ஃப்ளீட்ஸை லாஸ்ட் ஃப்ளீட்ஸை வச்சோன்னா சரியாக இருக்குங்க, சரிங்களா. இப்படி தைக்கும்போது இப்போது இந்த கவுனு இங்கேயும் பிசிறி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது, இங்கேயும் பிசிறு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இதை குழந்தைகளுக்கு போட்டுவிடும்போது அவங்களுக்கு எங்கேயுமே குத்தாது, எதுவும் பண்ணாது இல்லையா.
இப்போ இதில் வந்துட்டு இந்த இடத்த நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, இதை எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் இதையே கொடுத்து மடித்து தைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி இப்படி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை இன்னொரு ஃபோல்ட்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்ட்டு கொடுத்து கீழே வரைக்கும் மடக்கி தைச்சிருங்க. அப்படியே கரெக்டான லெவலில் கீழே வரைக்கும் கரெக்டாக மடக்கி தைச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நான் அயனிங் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்கரேட் வேலைகளெல்லாம் சிலது இருக்குது, அதையெல்லாம் முடித்து உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதையும் தைச்சு எல்லாருமே கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதனால் இதை எல்லாருமே கற்றுக்கோங்க. இந்த பக்கமும் அதே போல் தைச்சிட்டு வரப்போகிறோம். நம்ம கீழேருந்து தைப்போம். கொஞ்சமாக மடக்கிறீங்க. அந்த 1 இன்ச் நம்ம எதுக்கு விட்டோம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மடக்கி கொடுக்கறதுக்காக தான் விட்டோம். இல்லை துணி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு துணியை கொடுத்து மடக்கி தேய்ங்க. சரிங்களா? காட்டனில் லைனிங் கிளாத்தை கொடுத்து நீங்கள் அதை மடக்கி கொண்டுட்டு வந்து மேலே வரைக்கும் முடிக்கலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல நான் லைட்டாக மடக்கி இதை உள்ளே மடக்கி கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த கவுனோட ஃபுல் வேலைகளும் முடிஞ்சிருச்சு. சில டெக்கரேட் வேலைகள் மட்டும் இருக்குது. அதை நான் முடித்து உங்களுக்கு ஃபோட்டோவில் போடுறேன், பாருங்கள். முடிஞ்சால் அதை தனி வீடியோவாகவும் நான் போடுறேன். சரிங்களா? இப்போது இந்த பேபி 1 மந்த்து 15 நாள் 20 நாள் ஆன பேபிக்கான இந்த கவுனோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.